அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேய, கலிலேய, சமாரிய நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆவியின் ஆளுநரோடு நடந்து பெறுகின்றன. பவுல் சவுலா இருக்கும் பொழுது பயம் ஜாஸ்தியாக இருந்தது. பவுல்னாலே சபைகள் துன்பப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடையாமல் இருந்தது. ஆங்காங்கே சீசர்கள் எல்லாம் எப்படி சபையை வளர்த்துவது என்று யோசித்து பயந்து ஒரு இடத்துல அடங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் சவுல் பவுலாக மாறின பின்பு அவர் ஊழியத்தை தொடர்ந்த பிறகு எப்படி நடந்துச்சுன்னா 31ஆம் வசனத்தில் சகோதரர் அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். பவுலை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரிய நாடுகள் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அன்று மாத்திரமல்ல, இன்றும் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி சபையிலே ஏற்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையானது என்ன, எதுக்காக சபைக்காக கூடி வருகிறோம் என்று முதல்ல நம்ம நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வெள்ளாமை பண்ணுறோம், ஏதோ ஒரு வெள்ளாமை, மக்காச்சோளம் போடுறோம், பருத்தி போடுறோம், மஞ்சள் போடுறோம், கரும்பு போடுறோம். ஒரு வருடம் சிரமப்பட்டு அதற்குரிய முட்டுவேலியெல்லாம் போட்டு அதற்குரிய எல்லா வேலைகளும் செய்து இறுதியிலே அது பார்க்கும்போது ரிசல்ட்டு சரியான விளைச்சல் கொடுக்கல அப்படின்னா அந்த விவசாயிக்கு எவ்வளோ வருத்தம். ஒரு வருடம் பட்ட பாடு மிகவும் வீணாய் போனதாகி போய்விடும். பள்ளிக்கூடம் கொண்டு பிள்ளைகளை சேர்த்துறாங்க. எதுக்காக? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அல்ல, நேரத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பிள்ளைகளுக்கு அறிவு உண்டாக வேண்டும், வருடம் படித்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக கொண்டே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறோம். நீ அதை போய் சோத்தை தின்னு போட்டு தூக்கிட்டு வா அப்படின்னு சேர்த்துறது அல்ல. ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து தான் எல்லாமே செய்கிறோம். ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம், வேலை முடிஞ்சு சாயந்தரம் பார்த்தா உனக்கு சம்பளம் இல்லை, நீ போ அப்படின்னு நினச்சி எப்படி இருக்கும்? வேஸ்ட். வேலைக்கு போகிறதே வேஸ்ட்டு, பள்ளிக்கூடம் போகிறது வேஸ்ட்டு, வெள்ளாமை பண்ணுறது வேஸ்ட்டு. எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம மெனக்கெட்டு சிரமம் எடுக்கிறோம் என்றால் எதற்காக? அதோட ரிசல்ட் ஒரு இடத்துல நம்ம எதிர்பார்த்து செயல்படுகிறோம். இதுதான் கிடைக்கணும், இதுதான் நடக்க வேண்டும் என்று. அப்போது சபையின் நோக்கம் என்ன, எதற்காக நாம் சபையாய் கூடி வருகிறோம் என்று தெரிந்தால் மட்டும்தான் சபைக்கு வருவதற்கு பிரயோஜனமே இருக்குது. நான் வேண்டதுக்காக போகிறேன், எனக்கு நல்லது நடக்கும், எல்லாமே நடக்கும், அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் தான். எதற்கு சபைக்கு வருகிறோம் என்று அறிந்தால் மட்டும்தான் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும், சபையுடைய நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும், சபையை நாம் ஊழியத்தில் ஈடுபட முடியும். இது தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னா சும்மா பேருக்கு வந்துட்டு போகலாம், ஆனால் ரிசல்ட் என்னவாகும்? கடைசியில் பெயிலா போன மாணவனை போலவும் வெள்ளாமையில் எல்லாம் வீணாய் போனது போலவும் அப்படி மாறிவிடும். பிரியமானதில்லை, சபையினுடைய நோக்கம் என்ன? இங்கே 31 சொல்றாரு, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபை என்ன செய்யணுங்க? பக்தி விருத்தி அடைய வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் இருக்க வேண்டும். பக்தி விருத்தி அடைய வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும். சபைனா கட்டடம் எல்லாம் அப்படி சொல்லிட்டோம், நாம் எல்லாரும் சேர்ந்ததான் சபை. இந்த சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விருத்தி என்றால் ஒரு மூட்டை நெல் போட்டால் 100 மூட்டை நெல் வரும், அதுதான் விருத்தி. ஒரு மூட்டை நெல் போட்டால் அதுவுமே வரவில்லை என்றால் அந்த விவசாயமே வெள்ளாமையே பண்ண வேண்டாம். எபேசியர் நாம் படித்தோம் 4ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் சரீரமாகிய 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர்குடுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சபையானது என்ன செய்ய வேண்டும்? 12ஆம் வசனம் இறுதியில் சொல்றாரு, கிறிஸ்து
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும். அப்படின்னு என்னென்ன வருஷம் வருஷம் பாஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் 14 சொல்கிறாரு, நாம் இனி குழந்தைகளாக இராமல். குழந்தை ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் 10 வருஷமாக கை குழந்தையாக இருந்து இருக்கிறது பிடிக்குமா? ஏதோ கோளாறு, அந்த குழந்தையுடைய மூளையில் ஏதோ கோளாறு இருக்குது. அப்போ சபையிலே 15 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு நாம் இனியும் குழந்தைகளைப் போல இருந்து கொண்டிருந்தோமானால் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? அதான் சொல்றது, நாம் இனி குழந்தைகளாயிராமல். சபையானது என்ன செய்ய வேண்டும்? பக்தி விருத்தி அடைய வேண்டும். எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? ரோமர் 14 அதிகாரம், ரோமர் 14 அதிகாரம் 19 வசனம். ரோமர் 14 19 வசனம். ஆனபடியால் சமானந்த கடத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்குதவைகளையும் நாடக்கடவும். தனியா பக்தி விருத்தி உருவாகாது. எப்படி பக்தி விருத்தி உண்டாக வேண்டும்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தியும் உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். முதலாக சபை ஆரம்பிக்கப்பட்ட போது பேதுரு பிரசங்கம் பண்ணோடனே 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் எருசலேமிலே, கிபி 33. அந்த 3000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகல. 2000 ஆண்டுகள் காத்திருந்து ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி காத்திருந்த இந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்த உடனே அந்யோன்யத்தில் தான் முதல்ல விசுவாசத்தை காமிச்சாங்க. சரி, ஞானஸ்நானம் எடுத்துட்டா, சபை ஆரம்பிச்சாச்சு, நீங்களாம் உங்கள் வீட்டுக்கு போங்க, நீங்களாம் உங்கள் நாட்டுக்கு போங்க, நீங்களாம் உங்கள் தேசத்துக்கு போங்க, எங்கேயும் போல. வருடத்திற்கு ஒரு முறை எருசலேமில் கூடி வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், பஸ்காவை கொண்டாடும்படியாக வந்தவர்கள், சபை ஆரம்பிக்கப்பட்டவுடனே என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கவனிங்க. அந்யோன்யத்தில் தான் அங்கே பக்தி விருத்தியே உண்டாயிடுச்சு. 42, 41, 42. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விசுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். சபையினுடைய கருப்பொருளே என்ன நடக்குதுங்க? அந்யோன்யம். சபைனாவே எப்படி இருக்கணும்? அந்யோன்யமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், ஒரு தாங்க வேண்டும். அதுதான் சபை. புறஜாதியர் புற மதத்தினர் செய்யறது போல, எனக்கு ஒரு டைம் கிடச்சிது, நான் போய் கும்பிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிது, நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க, நீங்கள் கொஞ்சம் கற்பூரம் ஏற்றிங்க, நீங்கள் கொஞ்சம் மாலை வாங்கி போட்டுருங்க, நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, நீங்கள் கொஞ்சம் பால் ஊற்றுங்க, நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்னது? பக்தி விருத்தி. அவங்களுக்கு பக்தி விருத்தி. இவங்களுக்கு கொஞ்சம் சோறு ஆக்கி போடுவாங்க, அவங்க கொஞ்சம் அன்னதானம் பண்ணுவாங்க, அவங்க வாட்டுக்கு தனித்தனியாக செஞ்சுட்டு இருப்பாங்க. அது போட்டி செய்வாங்க, பொறாமைனால செய்வாங்க, விரோதத்தினால செய்வாங்க, கசப்புனால செய்வாங்க. ஆனால் சபைக்குள்ளே எப்படி இருக்கணுமா? அந்யோன்யமாக இருந்தால் மட்டும்தான் விசுவாசம் தேவ பக்தி வளர்ச்சி அடையும். இல்லை என்றால் வளர்ச்சி அடையும். 42 சொல்றார்கள், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், உபதேசம் கேட்குறாங்க, உபதேசம் கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுங்க? அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்ம வாரத்தில் ஒரு நாள் உறுதியாக தரித்திருக்கிறோம், அப்புறம் என்ன செஞ்சிடறோம்? அந்யோன்யத்தை மறந்துடுறோம். யாரும் என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியும் இல்லை. எல்லா சபையிலும் அப்படி தான் இருக்குது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் எதுக்காக நாம் சபையை கூடி வருகிறோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு வராமல். அதுக்கு முன்னாடி 24, 25. பக்கம் 307. மேலும் அன்புக்கும் நற்கரிகளும் நாம் ஏவடும்படி ஒரு கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நானானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 2 விஷயம் நடக்கணும்.
ஒன்று, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏவப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் சபையில் ஏவிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, பலவீனமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அதுதான் சபையினுடைய நோக்கம், இல்லைங்களா? ஒன்று, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனமாய் விசுவாசத்தில் குறைவு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும். இன்னொன்று, பூமிக்குரிய வகையிலே அந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் அன்பினாலும் நற்கிரிகளை காட்டும்படியாகத்தான் சபையாய் நாம் கூடி வருகிறோம். அப்படி செஞ்சாதான் என்ன ஆகும்? விசுவாசத்தில் பக்தி விருத்தி அடைய முடியும். நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஒரு கட்டடம் கட்டும் பொழுது ஒரு இன்ஜினியர் சொல்லுவார், பிளான் போடுவார், இதுதான் பிளானு, இதை பார்த்துக்கங்க அப்படின்னு என்ன செய்வார்? மேஸ்திரி கூப்பிடுவார். மேஸ்திரி சரிங்கன்னு அவர் பாட்டு கட்டிட்டு இருப்பாரா? அவர் தனக்கு கீழே இருக்கிற சிட்டாளிகளையும் மற்றவர்களையும் கூப்பிட்டு என்ன செய்வார்? பிரித்து கொடுப்பாரு. இந்தந்த வேலை உனக்கு, இந்தந்த வேலை உனக்கு, இந்தந்த வேலை உனக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரே சிந்தனையில் தான் அந்த கட்டடத்தை என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். இல்லை எனக்கு நான் டைம் கிடைக்கும் போது நான் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சித்தாள் வந்து ஒரு நாள் மண்ணை கலக்கிட்டு போவார். இல்லை எனக்கு நாளைக்கு வரேன் அப்படின்ட்டு வந்து மேஸ்திரி வந்து செங்கல் வைப்பாரா, சிமெண்ட் வைப்பாரா? ஒருத்தர் வரலைன்னா அன்றைக்கி வேலை ஸ்டாப். எல்லாரும் வரணும், எல்லாரும் சேரணும், எல்லாரும் ஒரே சிந்தனையோடு ஒரே நோக்கத்தோடு அந்த கட்டடத்தை என்ன செய்ய வேண்டும்? கட்டுவது போல சபையானது பக்தி விருத்திக்கும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படியாக அந்யோன்யத்திற்காக என்ன செய்ய வேண்டும்? கூடி வர வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து என்ன சொல்ற? ரோமர் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அன்றியும் பலமுள்ளவராகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். எப்படி நடக்கணுமா? நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவாக. என்னுடைய செயல்பாடானது சபையில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு என்ன நடக்கணும்? பக்தி விருத்தி இருக்கணும். இவனெல்லாம் இருக்கிற சபைக்கு வர்றேன், நினச்சா வர்றேன், நினச்சா போகிறேன், உங்கள் வீட்டில் போய் பார்த்து ஒழுங்கு இல்லை, உங்கள் பிள்ளைகள் ஒழுங்கு இல்லை அப்படியே வந்து அவருடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? உண்டாக்கவே உண்டாக்காது. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்னுடைய செயல், என்னுடைய விசுவாசம் பார்க்கும்போது அவனுக்கு என்ன ஆகணும்? பக்தி விருத்தி உண்டாகணும். என்னுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு என்னத்தை கொடுக்க வேண்டும்? பக்தி விருத்தியை உண்டாக்கணும். என்னுடைய வார்த்தைகள் சலிப்பு உண்டாகக்கூடாது. என்னென்ன சொல்லி சலிப்புக்கு நம்ம சலிச்சுக்கிறோம்? தேவனே ஏதோ சொல்லி சலிச்சுக்கிறோம். அப்போ அந்த சலிப்புள்ள வார்த்தைகள், கவலையான வார்த்தைகள் மற்றவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குமா? உண்டாக்காது. 1 வசனம், அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனனுடைய பலவீனங்களை அதரும். அது எபிரேயர் 10:25 புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறது பார்க்கலோ அவ்வளவாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் பக்தி விருத்தி பற்றி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11. ஆகையால் நீங்கள் செய்து வருவதையே ஒருவருக்கு தேற்றி ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாக எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள். படிச்சுட்டே போகலாம். 11, நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நம்முடைய பக்தி விருத்தி எப்படி உண்டாகும் என்றால், 1 அன்பினால் உருவாக வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்குவதினால் உண்டாக வேண்டும். இன்னொன்று சபையிலே வசனங்களை போதிப்பதினால் உண்டாகும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். இங்கே அந்நிய பாஷை வரங்களெல்லாம் கொடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க கொரிந்தி சபையில். ஆனால் பவுல் எதை மிக முக்கியம் என்று சொல்லுகிறார் பாருங்க. 5ஆம் வசனம்,
4:5. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுவது விரும்புகிறேன். ஆங்கிலம் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிடம் மேற்கொள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். தீர்க்க தரிசனம் என்பது 3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். சபையில் என்னென்ன பேச வேண்டுங்க? பக்தி விருத்தி உண்டாக வேண்டும், புத்தி உண்டாக வேண்டும், ஆறுதல் உண்டாக வேண்டும். ஆனால் இன்றைக்கி தீர்க்க தரிசனம் அப்படின்னா ட்ரம்ப்பு போய் அங்கே குண்டு போட போகிறான், அப்புறம் ஈரான் போய் இங்கே குண்டு போடுது. இதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாகுமா? அவன் குண்டு போட்டான்னா குண்டு போட என்ன, அதை பெருசாக எடுத்து மணிக்கணக்காக பேசுவோம், அதை டிஸ்கஷன் பண்ணி யூடியூப்பில் போடவும். நான் சொன்னது நிறைவேறிடுச்சு, நான் தான் தீர்க்க தரிசி. தீர்க்க தரிசனம் அல்ல. இங்கே என்ன சொல்கிறார்? தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷனுக்கு பக்தி விருத்தி உண்டாகுது. அதான் தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்றாங்க? கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, அவர் சொல்லுகிற புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக சபையிலே பேசப்பட வேண்டும். அங்கதான் சபையானது பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். எனக்கு நானே நான் பக்தியில் வளர்ந்துக்கிறேன்னா தனியாக நடக்காது. தனியாக ஒரு செவரு மட்டும் வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கட்டடம்னு சொல்லுவாங்களா? குட்டிச்சவரும்பாங்க. இது என்ன குட்டிச்சவரு சும்மா சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, தானாக விழுந்துடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த குட்டிச்சவர் தனியாக ஒரு செவர் இருந்ததுன்னா மழைக்கும் வெயிலுக்கும் தாங்காமல் அது தானாக விழுந்துடும். அதுவே ஒரு கட்டடமாக இணைந்திருக்குமானால் எத்தனை ஆண்டுகளானாலும் 40-50 ஆண்டுகளானாலும் அந்த குட்டி செவரானது கட்டடமாய் மாறும் பொழுது அதுதான் நிலைத்து நிற்கும். அதுபோல் விசுவாசி என்பவன் தனிப்பட்ட முறையிலே நான் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வேதத்தின்படி அல்ல. சபையாய் சேர்ந்து அன்பினாலே ஒருவருக்கொருவர் கட்டுவிக்கப்படுவதுதான் என்னதுங்க? பக்தி விருத்தியாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1 4 1 தீமோத்தேயு. அப்போ சபைக்கு நான் இன்னைக்கு வர்றேன்னா என்னுடைய பக்தியில் எவ்வளவு வளர்ச்சி அடைந்ததா? இன்னைக்கு ஊழியர் எடுத்து முயற்சி எடுத்து போதிக்கிறாங்க, நாம எல்லாம் உட்காந்து பைபிள் படிக்கிறோம். என்னுடைய விசுவாசம் ஏதாவது வளர்ச்சி அடைந்ததா என்று நான் பார்க்கணும். அது வளர்ச்சி அடைந்ததா தெரியலையே, வருதா போகுதா ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் நான் வந்து கொண்டிருப்பேன், ஆனால் என்னுடைய வருகை வீணாகி போகும். 1 தீமோத்தேயு 1 4 நான் மகதனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு கடந்து இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. மன்னிக்கணும் 3 வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் இல்லாத வம்ச வகாவினையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடுவதற்காக எதையோ பேசிட்டு சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை விட்டுறாங்க. அந்த வசனம் அதான் சொல்லுது. என்ன பேசுறாங்களா? வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு. என்னென்னவோ புது உபதேசம் இன்னைக்கெல்லாம் உலகத்தில் வந்து இருக்குது. நவீனத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க? உபதேசிக்கிறாங்க. உலகம் உண்டான முதற்கொண்டு இன்று வரை நேற்றும் இன்றும் மாறாதவர் தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய உபதேசம் எப்பொழுதும் எங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் மாறாது, ஜனத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது, தேசத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது, ஊருக்கு தகுந்த மாதிரி மாறவே மாறாது. அப்போ இவர்கள் என்ன செய்றாங்க? இப்போ இருக்கிற சபைகள் என்று அழைக்கப்படுகிற கூட்டத்தார் தங்களுக்கு விருப்பமானபடி உபதேசங்களை போதித்து விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல், பக்தி விருத்தி அற்ற காரியங்களை சபையிலையும் பேசாதீங்க, சபை முடிஞ்சு பேசாதீங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவானதை நாம் பேச வேண்டும். பேச 4 என்ன சொல்றாரு? ஒருவன் பேச எப்படி பேசணுமா? 4
29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல நல்ல வார்த்தை கொண்டாடினால் அதை கேட்கிறவர்கள் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசும். இது கெட்ட வார்த்தையும் நம்ம பேச மாட்டோம், அதே நேரத்தில் நல்ல வார்த்தையும் பேச மாட்டோம். பக்தி விருத்திக்கான வார்த்தையும் பேசவில்லை. எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தை உண்டானால் அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். வீட்டில் முதல்ல நம்ம இது பேசுகிறோமா? நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் குடும்பத்தாருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா, அல்லது நேரத்தை அடிச்சுட்டு வீண் நியாயம் பேசிட்டு இருக்கிறோமா? நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு குறிக்க வேண்டும். மத்திய 12 சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையானாலும் தீமையானாலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கம் கொள்வோம். நான் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல வார்த்தை, பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை, அதுவும் பேசுறது இல்லைங்க. அது எதுக்கு பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? பக்தி விருத்திக்கு உண்டான நல்ல வார்த்தையே பேசுங்கள். இப்போது சபையானது என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கட்டுவிக்கப்பட வேண்டும். எப்படி கட்டுவிக்கப்படலாம்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இந்த விதமாக இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் ஒரு நிமிஷம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19 வசனம். 19. நாங்கள் யோகிகள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். சபையிலே செய்யப்படுகிற சகல காரியங்களும் எதுக்காக தான் செய்ய வேண்டும்? அதுதானே சபைக்கு வர்றோம். முதல் விஷயம் அதுதான். அப்புறம் தான் அடுத்தது. சகலமும் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சபையானது எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், பவுல் யார், அப்பல்லோ யார், அவனவன் அழுத்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர். 5ஆம் வசனம். 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைவிச்சார். இது ஊழியத்தை பற்றியும் சபை கட்டுவிக்கப்படுவதை பற்றி பேசுகிறார். நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நான் தான் கட்டினேன், நான் தான் நட்டேன் அப்படின்னு யாரும் என்ன செய்ய வேண்டாம்? மாறுதட்டிக்க வேண்டாம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இந்த பண்ணையில் என்ன விளைச்சல் தேவன் எடுக்கிறார்? வருடம் முழுவதும் சிரமப்பட்டு தண்ணீர் பாய்ச்சி விடிய விடிய காவை காத்து கடைசியில் அந்த பண்ணையில் விளைச்சல் இல்லை என்றால் இந்த எஜமானுக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த காட்டை சுட்டெரித்து விடுவார், மிதிக்கப்படுவதற்கும் வழியாக மாற்றிடுவார், எதுக்குமே பிரயோஜனப்படாது. இது பண்ணையா இருக்குது, மாளிகையா இருக்குது. அடுத்தது, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சியை போல அஸ்திபாரம் போட்டேன். அஸ்திபாரம் என்பது யாருங்க? இயேசு கிறிஸ்து. வேறொரு அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அஸ்திபாரம் ஒன்று தான், ஆனால் கட்டடம் தான் வித்தியாசம் இருக்குது. இங்கே 2 விதமாக கட்டப்படுகிறது பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் அல்லாகி இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதன் மேல் கட்டப்படுகிற விசுவாசம், அதன் மேல் கட்டப்படுகிற பக்தி விருத்தியானது வித்தியாசப்பட்டதாக இருக்குது. ஒரு உதாரணம் பாருங்க, 12ஆம் வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் எப்படி கட்டுறாரு? பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை ஒருத்தன் பொண்ணுனால கட்டுறான், ஒருத்தன் வெள்ளியினால் கட்டுறான், ஒருத்தன் விலையேற பெற்ற கற்களினால்
கட்டுறான். ஒருத்தன் மரத்தினால் கட்டுறான், இன்னொருத்தன் புல்லு வைக்கோல் வச்சு. ஆனால் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க? கட்டி முடிச்சுட்டாங்க. பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி ஃபினிஷிங், ஒரே மாதிரி ரிசல்ட், நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அது விளங்க பண்ணும். 13 ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதி. ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு நாளில் வருகிறது. இந்த கட்டிடமானது புல்லினால் கட்டப்பட்டிருக்கிறதா, கல்லினால் கட்டப்பட்டிருக்கிறதா, தங்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதா, வெளியேறு பெற்ற கற்களினால் கட்டப்பட்டிருக்கிறதா என்று சோதிக்கப்படுகிற நாள் ஒன்று வரும். நம்மளாம் சிரமப்பட்டு கட்டிட்டு இருக்கிறோம், ஆனால் ரிசல்ட் எப்போ கிடைக்குது? 14 அதன் மேல் ஒருவன் வெற்றியது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினின் அகலப்பட்டு தப்பினது போல் இருக்கும். கட்டினவன் தப்பிச்சிடுவான், ஆனால் அந்த கட்டணம் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. நாம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய உள்ளான மனிதன் ஆத்மா வைக்கோலை போலவும் மரத்தை போல கட்டப்பட்டிருக்குமானால் அக்கினி நம்மை சோதிக்கும் பொழுது சாம்பல் தான் மிஞ்சம். சாம்பலை காற்றுல என்ன ஆயிரும்? பறந்து போய்விடும். இந்த சபையானது பக்தி விருத்தியிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். நானும் சபை அல்ல, நீங்கள் சபை அல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்துதான் சபை. சபை கட்டப்படுவதற்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு அன்பு, அந்யோன்யம், ஐக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான், ஒன்றாய் சேர்ந்து தான் இது கட்டப்பட வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் ஊடி என்ன செய்யணும்? இழுக்கணுமா அப்படின்னு. ஒரு கட்டடத்தை கட்டுகிறார் என்றால் கடைசி சித்தால் இருந்து மேலே இன்ஜினியர் வரைக்கும் ஒரே சிந்தனையில் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அதை நோக்கி கட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்போ விசுவாசிகளாகி நாம் தேவபக்திக்கு ஏதுவாக இந்த சபையானது கட்டப்பட வேண்டும். அப்போ சார் 19 இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். 16:5 வருஷம் 16:5 அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஏற்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசேவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவினாலே தடை பண்ணப்பட்டு 5 பாருங்க. 3 அவனை பவுல் தன்னோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் இவர்களால் மறித்திருந்தபடினாலே அவர் நிமித்தம் அவனுக்கு விருத்தேசனம் பண்ணினான். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போனோன்னு என்ன பண்ணுறாங்க? மார்க் கொடுக்குறாங்க. நேற்று போனோம், இத்தனை மார்க்கு இத்தனை சப்ஜெக்ட்லேயும் இப்படி படிச்சிருக்கிறாங்க. சிலரை பாராட்டுகிறார்கள், சிலரை திட்டுகிறார்கள், சிலருக்கு தண்டனை கொடுக்குறார்கள். நமக்கு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வச்சுருந்தோம்னா சபையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தினுடைய ரிப்போர்ட் இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்குமா, கவலையாக இருக்குமா? நாளுக்கு நாள் பெருக வேண்டும். சும்மா நான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. இப்போது மறுபடியும் நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம். அது 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரிய நாடுகளில் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பக்தி விருத்தி அடையணும்னா முதல் ஸ்டெப்பே நமக்கு என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். இப்போது வாத்தியாருக்கு அந்த மாணவன் பயப்பட்டாதான் அவன் கீழ்ப்படிவான், படிப்பான், தேர்ச்சி அடைவான். வாத்தியாருக்கே பயப்படலைன்னா என்ன செய்ய மாட்டான்? சும்மா வருவான், போவான், நேரத்தை வீணடிக்கலாம், பணத்தை வீணடிக்கலாம். ஆனால் அதுக்கு அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா?
ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோல சபையில நம்ம வர்றோம், போறோம், உட்காந்துருக்கிறோம், திருப்பி போறோம் அப்படின்னு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? இருக்காது. முதல்ல பயப்படணும். கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதுன்னா என்ன? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுவது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமைனா என்ன? அதே தெரியாது. இன்னைக்கு உலகத்துல எதுவுமே தீமை இல்லைங்க. நீங்க தீமை நினைச்சுக்கிட்டாதான் தீமை. எப்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உலகத்தாரு? பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்லை. பொய் நினைச்சாதான் பொய். தீமை நினைச்சாதான் தீமை. நல்லதுன்னு எல்லாம் நினைச்சுங்க, எல்லாமே நல்லதுதான். ஆனால் தீமை என்று உலகத்திலே இருக்கிறது. அந்த தீமையை விரும்பி தீமையை பின்பற்றி தீமைக்கு பின்பாக சொல்லுவோமானால் பக்தி விருத்தி உண்டாகாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் உண்டாகுது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அவரு படிச்சிட்டாரு, இருந்தாலும் படிச்சிடும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே. தீமையை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். என்ன தீமை இருக்குது? எது தீமை? இன்னைக்கு உலகத்தானே சொல்லிடுவான். அவனே மண்டையில் அடிச்சுக்கிறான். இவ்வளோ தீமை இருக்குதுங்க உலகத்தில். சாத்தானுடைய பெட்டி நாங்கள் முதல்ல ஒன்னிடா டிவி விளம்பரம் வரும்போது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா தெரியலையா? சாத்தான் தான் விளம்பரத்திலே வருவான். பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் 80களில் ஒருத்தன் டிவி விளம்பரத்துக்கு வருவான். வால் வச்சிருப்பான், 2 கொம்பு வச்சிருப்பான். என்ன டிவி விளம்பரம்? அவனே சொல்கிறான், இது சாத்தானுடைய பெட்டி. அது அர்த்தம் புரியாது நமக்கு. எவன் சம்மந்தமில்லாம் இவன் வர்றான், அவன் போகிறான். ஆனால் விளம்பரக்காரனே சொல்கிறான், இது சாத்தான். இன்னைக்கு தீமை எங்கே இருக்கிறது? நாம் காண்கிற எல்லா காட்சிகளிலும் தீமை நிறைந்திருக்குது. இது யாருடைய செயல்? சாத்தானுடைய செயல். 1 சொல்றாரு, உலகம் எங்க இருக்குதா? பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நானும் நீங்களும் நாடகம் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு, சினிமா பார்த்துட்டு பக்தி விருத்தி அடையலாம் தயவு செய்து நினைச்சுறாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? குடிகாரம் போய் டாக்டர்கிட்ட பார்த்தா, தம்பி இதுக்கு மேலே குடிக்காத, கல்லீரெல்லாம் வெந்து போச்சு, ஒரு மருந்து கொடுக்குறேன், இதை மட்டும் குடிச்சிட்டே இரு, உனக்கு நல்லாயிரும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்? சாயந்தரமானா இதையும் குடிச்சிக்கிறான், வெடிஞ்சா மருந்தையும் குடிச்சிக்கிறான். கேட்டால் அதான் டாக்டர் கொடுத்துட்டார்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் சாயந்தரமான என்னவோ செய்வேன், மதுபானத்தையும் எடுத்துக்கொள்வேன். வெடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அந்த எஃபெக்டுக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன்? மாத்திரையும் மருந்தும் எடுத்துக்கொள்கிறேன். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சினிமாவும் நாடகமும் பார்த்து கொண்டு நேரத்தை போக்கிக் கொண்டிருப்போமானால் பக்தி விருத்தி உண்டாகுமா? சரி, நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்யப்போம். அப்படி தானே? சினிமா பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டு இன்றைக்கி நான் சினிமா பார்க்க போகிறேன், ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நாடகம் பார்க்கும்போது ஆண்டவரே நாளைக்கு அந்த நாடகத்தில் அந்த புள்ள வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுமா? என்னென்னவோ பண்ணுறோம். தீமை அது சொல்கிறாரு, தீமை வெறுக்கணுங்கிறாரு. நீ தீமை செய்ய வேண்டாங்க, தீமை என்ன செய்யுங்க? வெறுத்துருங்க. வெங்காயம் பிடிக்காதுங்க. ஆனால் வெங்காயம் ஏன் பிடிக்காது நமக்கு தெரியாது. சிறு வயசுலேருந்து இது வரைக்கும் என்ன சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுட்டே இருப்போம். வெங்காயம் விற்கிற விலைக்கு தாளித்து போட்டுக்கிற வெங்காயத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க? பார்க்குற நமக்கு அடிச்சுக்கும். வெங்காய விலை 40 ரூபா 50 ரூபா. இன்றைக்கி ஒரு வேளை வெங்காயம் வாங்க கூட வசதி. ஆனால் நம்மளை எடுத்துகிட்ட பிடிக்காது, எடுத்து வச்சுட்டு அதுக்கு பேர் என்னது? வெறுப்பு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் வெறுக்க வேண்டியது என்னது? இந்த தீமை. சங்கீதத்தில் தாவீது அருமையாக சொல்கிறாரு, எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன். சங்கீதம் 119:34. சங்கீதம் 119:34. மாயை பாராதபடி, எப்படிங்க? மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. மாயை பார்க்கவே கூடாதுங்கிறாரு. அடுத்தது 78 வசனம். 78. அகங்காரிகள் என்னை பொய்யினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவர்களாக நானும் உங்கள் கடலை தியானித்தேன். பொய்யினால் என்னை என்ன செய்றாங்க? கெடுக்க பார்க்கிறார்கள். பொய்யினால் என்ன செய்றாங்களா? கெடுக்க பார்க்கிறார்கள். எது பொய்?
திரையிலே காண்கிற காட்சிகள் அனைத்தும் பொய். ஆனால் உலகம் அதுதான் என்ன செய்யுது? கும்பிடுது. உலகம் அதுதான் கொண்டாடுது. உலகம் அதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் உலகத்திலிருந்து பிரிந்து வந்திருக்கிறோம். இந்த தீமையான காரியங்களையும் இந்த மாயையும் இந்த பொய் வழிகளையும் விட்டு விலகுங்கள். பக்தி விருத்தி. இந்த செயலில் நான் செத்து போனதையும் இந்த செயலில் நான் பிரியாணி வச்சுட்டு ஒரே தட்டில் சாப்பிட முடியாது. இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதெல்லாம் கேடான காரியங்கள். அவைகளையும் நான் செய்வேன், இவைகளையும் செய்வேன் என்பது ஒரு ஊற்று கண்ணிலிருந்து நல்ல தண்ணியே வராது, உப்பு தண்ணியே வராது. பிரியமானவர்களே, பக்தி விருத்தியை தடை செய்வது என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் எனக்கு இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு பயந்தா தீமை என்ன செஞ்சிருனே வெறுத்து விடு. நீதிமொழிகள் 6:16. நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். தீமை செய்யறது இல்ல, தீமையை விட்டு என்ன செஞ்சிடணும்? விலகுங்க. அந்த பக்கம் ஒரு தீமை இருக்கு, ஒரு ஆபத்து இருக்கு, அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காதுன்னு என்ன செஞ்சிடணும்? தீமையை விட்டு விலக வேண்டும். அப்போ பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை விட்டு விலகுவான், தீமை வெறுப்பான், தீமைக்குரிய வழியிலே போகக்கூடாது. என்னதான் நம்ம பண்ணுறது? சங்கீதம் 86:11. 86ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதி, நான் உமது சத்தியத்தில் நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயப்படும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கான்சன்ட்ரேஷன் பண்ண சொல்கிறான். என் இருதயத்தை கொண்டே ஒரே இடத்துல வைக்கணும். என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? சினிமா கதை காரியங்கள், நாடக கதை காரியங்கள், ஊர் நாயங்கள், வெட்டி நாயங்கள், அவனை பற்றி புரளை பேசுறது, இவனை பற்றி பேசுறது, கசகசனி விஷயங்கள் எல்லாம் பேசி என்னுடைய இருதயத்தில் வச்சிருக்கிறதா, அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற வழியை என்னுடைய இருதயத்தில் வைத்திருப்பதா? என்ன சொல்றாரு? கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். இந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்க எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க? ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனால் என்ன ஆகும்? அவனுக்கு தெரியுது, நான் பெற்றவங்களுக்கு தெரியுது, போயிரு, இன்னைக்கு போலின்னா பாடம் விட்டு போயிடுவேன், போயின்னு சொல்கிறோமில்ல, அந்த போதனையை அவனுக்கு டெய்லி சொல்லிகிட்டே இருக்கணும். அதுபோல் எனக்கு என் தேவன் எனக்கு என்ன செய்யணும்? தினமும் அவருடைய வழியை போதிக்க வேண்டும். அப்போ தான் நான் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லாட்டி என்ன வளர்ச்சியே 5ஆம் கிளாஸ்னா 5ஆம் கிளாஸில் 3 வருஷம் உட்காந்துக்க வேண்டியதான். இப்போல்லாம் அப்படி இல்லை, தரம் பாஸ் பண்ணுறாங்களாம, 8 வரைக்கும் பாஸ் பண்ணிட்டுறாங்களாமா, அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி நின்று வேண்டியதான். 9, 10 போக மாட்டான். ஏன்னா 8 வரைக்கும் அவனுக்கு ஏபிசிடியும் தெரியாது, வாய்ப்பாடும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போது வருடங்கள் கடந்து போகலாம், நாட்கள் கடந்து போகலாம், நேரம் வீணடிக்கலாம். ஆனால் இறுதியிலே நான் வளர்ச்சி அடையவில்லை என்றால், எனக்கு போதிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால், நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் இவ்வளோ நேரம் வந்தது வேஸ்ட்டாக போயிரு. கொலோசியர் 1:10 வசனம். கொலோசியர் 1:10 வசனம். சகலவித நற்கிரியமாக கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். பக்தி விருத்தி அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு பிரியமா நடக்கணுமா? என் பிள்ளைக்கு என்ன பிரியம்? என் பொண்டாட்டிக்கு என்ன பிரியம்? என் மாமனுக்கு என்ன பிரியம்? என் சித்தப்பனுக்கு என்ன பிரியம்? இதெல்லாம் நடந்தால் பக்தி விருத்தி வந்துடுமா? கர்த்தருக்கு பிரியம் இன்னும் நடந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன நடக்கும்? பக்தி விருத்தியே நடக்கும். ஏன்னா அவருக்கு எதுவாக தான் அவரை போல தான் நான் மாற வேண்டும். அவர் சொல்லுகிற பேச்சு கேட்டு தான் நான் என்ன செய்ய வேண்டும்? பக்தி விருத்தி அடைய முடியும். ஆகவே நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, சபையினுடைய நோக்கம் என்ன? ஏதோ வந்தோமா, சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சுட்டு போகிற இடம் இல்லை. கட்டுவிக்கப்படும்படியான இடம், நாமே சீர்படுத்திக் கொள்ளும்படியான இடம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். இன்று நாம் வேத வாசிப்புக்கு வந்து விடுவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14 வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல்
மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல். நிறைய போதனை இருக்குது, அதெல்லாம் நம்மளை இழுத்துட்டு போயிடும். இதுதான் நல்லது, இதுதான் சத்தியம், இது உண்மை. அப்போ யாராக இருக்கும்போது? குழந்தையாக இருக்கும் பொழுது. மாறாக 15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். தண்ணி ஊற்றிட்டே இருக்கிற மரத்துக்கு 5 வருஷமாக செடியாகவே இருக்குது, கொஞ்சம் மரமானது கனி கொடுக்கலின்னா அந்த மரத்தை என்ன செய்ய சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவே? வெட்டி போடு. நம்மளை வச்சுக்கிறாரா வெட்டிக்கிறாரா தெரியாது. அவங்க நியாயத்தீர்ப்பு நாள் தான் தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தோட்டத்தில் தான் அப்படியே வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நான் இருக்கிற தோட்டம் என்னை சுற்றி கருவேல மரமும் வீணாக போன மரமாக இருந்ததுன்னு எது பிரயோஜனமா? நான் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும், நான் கேட்குற ஒவ்வொரு பாடல்களும், நான் பார்க்குற ஒவ்வொரு நாடகமும், ஒவ்வொரு சினிமாவும் எனக்குள்ளே என்ன செய்யப்படுது? பதிவேற்றப்படுகிறது. அது எதை கொடுக்கும்? கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம், இச்சை, காமம், விரோதம், மோகம், இதெல்லாம் எதை கொடுக்குது? அவன் சொல்லிக் கொடுக்குற அந்த தீமையான காரியங்களை சொல்லிக் கொடுக்குது. அதையும் பார்ப்பேனா, இதையும் பார்ப்பேன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் வளர்ச்சி அடைய முடியாது. அதுக்குள்ளே வேணால் வளரலாம். எந்த படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு, அந்த நாடகம் என்னாச்சு, இந்த ஒரு 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 காலைல சாயந்தரம் 6 மணிலேருந்து 11 மணிக்கு 7 நாடகம் 8 நாடகம் பார்க்குறாங்க. 7 நாடகம் 8 நாடகத்துக்கு எப்படித்தான் மனப்படம் வச்சுக்கிறாங்களோ தெரியல. கதை அப்படியே கரெக்டாக இந்த நாடகம் இந்த கதை, இந்த நாடகத்துக்கு அந்த கதை, அந்த நாடகத்துக்கு அந்த கதை. அதில் ஒரு கூத்து என்னன்னா, ஒரு நடிகர் 4 நாடகத்தில் நடிப்பான் வெவ்வேறு பேரில். ஒரு நாள் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? முதல்ல அதை பார்த்துட்டே இருந்து ஞாபகம் வந்துருக்குது. இது தேவை. அது பார்த்துட்டே இருந்தால் ஞாபகம் வந்துருக்கும். அப்போ பைபிளை பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னா அதான் சர்ச்சுக்கு வரணுமில்ல. சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சுக்கு வந்து ஒரு நாள் ஒரு 2 நாள் ஊசி போடுறோம். காய்ச்சல் வந்துருச்சு உங்களுக்கு, பலவீனம் ஆகிட்டு ஊசி போட்டு அனுப்புகிறோம். மறுபடியும் போய் தண்ணியில் நினைஞ்சு, மறுபடியும் போய் கெட்டுப்போன சோறை தின்னு, மறுபடியும் உங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கொண்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க. மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறோம்? ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது எத்தனை நாள் இந்த உடம்பு தாங்குன்னு தெரியாது. மருந்துகளை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. உணவு முறையை மாற்ற வேண்டும், வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும். 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே தன் அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை. அன்பு இல்லைன்னா என்ன வராதுங்க? பக்தி விருத்தி. அன்புனா என் மனைவிட்டு போய் நான் அன்பாக இருக்கிறேன், நேசிக்கிறேன், புடவை வாங்கி கொடுக்குறது, நகை வாங்கி கொடுக்குறது, அந்த அன்பு அல்ல. அது கணவன் மனைவிக்குள்ள அன்பு கண்டிப்பாக செஞ்சாகணும். அதை தாண்டி எங்கே நம்ம அன்பாக இருக்கணும்? சபையிலே அன்பாக இருக்கணும். எபிரேயர் 14:5, 10, 24, 25 அன்பிற்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி என்ன செய்யுங்க? சபை கூடி வருதலே விடாதீர்கள். சபையின் நோக்கம் என்ன? பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டும், ஐக்கியத்திலும் அந்யோன்யத்தில் தான் உண்டாக்க வேண்டும். கதிர் சித்தமாக நாம் தொடர்ந்து படிப்போம். நாம் ஏனோ தானோ என்று நேரத்தி அந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பசங்க சில பேர் போவானுங்க. அந்த மாதிரி போகாதபடிக்கு மிகுந்த ஆர்வத்தோடு, இதை விட்டால் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இடமில்லை, வழி இல்லை. ஒன்றுதான் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே பேழை, கிறிஸ்துவின் பேழை, கிறிஸ்து ஏற்படுத்தின இந்த கிறிஸ்துவின் சபை என்கிற பேழை. வேற்றுமையான உபதேசங்களையும் சீர்கேடுமான கிளவி பேச்சுகளையும் பேசிக்கொண்டே பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்களை குறிப்பாக கவனித்திருக்கிறேன்.